வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிந்தனை ரொம்ப ஆழமானது, ஆனா ரொம்ப எளிமையானது. நம்ம வாழ்க்கையில தூய்மையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சுவாமி சித் பவானந்தர் ஒரு சின்ன தியான குறிப்புல சொல்லியிருக்காரு. சரி, வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பூச்சி அதுகிட்ட இருந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழறதுக்கான பாடத்தை கத்துக்க முடியுமா? முடியும்னு தான் இந்த தியானம் சொல்லுது. ஒரு சாதாரண தேனீய வச்சு ஒரு நிறைவான வாழ்க்கையோட ரகசியத்தை எப்படி வளர்க்குறாங்கன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? முதல்ல தேனீய ஏன் ஒரு உயர்ந்த இலட்சியமா ஒரு ரோல் மாடலா பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இங்க தேனீங்கிறது வெறும் ஒரு பூச்சி இல்ல, அது ஒரு மனநிலை. இந்த தியானமே ஒரு பிரார்த்தனையோட தான் தொடங்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இது வெறும் ஒரு ஆசையா சொல்லப்படல, ஒரு உறுதியான தீர்மானமா சொல்லப்படுது. அதாவது தேனீயைப் போல நான் நல்லதை, தூய்மையானதை மட்டுமே தேடி போகிற ஒரு மனநிலையை தேர்ந்தெடுக்கணும். தான் இதோட அர்த்தம். இங்க பாருங்க, தேனி என்ன பண்ணுது? ஒரு பூந்தோட்டத்துக்கு போனா அங்க மண், இலை, முள்ளுன்னு 1000 விஷயங்கள் இருக்கும். ஆனா தேனியோட கவனம் அது மேலெல்லாம் போகாது. அதோட ஒரே குறிக்கோள் பூக்கள்ல இருக்கிற தேன் மட்டும்தான். அதே மாதிரிதான் நம்ம மனசும். இந்த உலகத்துல இருக்கிற தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு நமக்கு எது நல்லதோ, எது வளர்ச்சி தருமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க அதுக்கு நேர் எதிரான விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ தேனியோட வழிக்கு முற்றிலும் எதிரான 2 பாதைகளை பத்தி பார்க்க போறோம். அப்போதான் தேனியோட சிறப்பு நமக்கு இன்னும் நல்ல புரியும். நம்மளோட புரிதலை இன்னும் தெளிவாக்க இந்த மூல ஆதாரம் 2 எதிர்மறை உதாரணங்களை காட்டுது. ஒன்னு புழு, இன்னொன்னு வீட்டு ஈ. இது ரெண்டும் ஏன் தேனி மாதிரி இருக்க முடியாதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல புழுவோட உதாரணத்தை எடுத்துக்கலாம். சாணத்துல பிறந்து வளர்ற புழுவுக்கு அதுதான் ஸ்வர்க்கம். அங்கதான் அது சந்தோஷமா வாழும். ஆனா அதே புழுவை எடுத்து ரொம்ப தூய்மையான வாசனை வீசுற சந்தனக்கட்டை மேல வச்சா என்ன ஆகும்? அதால அங்க வாழவே முடியாது. துடிதுடிச்சு செத்து போயிடும். பாருங்க, இது எவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். இதோட அர்த்தம் என்னன்னா, இது மனுஷங்களுக்கும் பொருந்தும். தீய பழக்கங்களிலே ஊறிப்போன சிலருக்கு நல்லவங்களோட நட்போ இல்ல ஒரு நல்ல சூழ்நிலையோ ஒரு சித்திரவத மாதிரி இருக்கும். அவங்களால அந்த தூய்மைய, அந்த நேர்மைய தாங்கிக்கவே முடியாது. அதனால நாம எந்த சூழல்ல சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கறதே நம்ம குணத்தை தீர்மானிக்குது. சரி, இப்போ 2வது உதாரணம். வீட்டு ஈ. அதுக்கு நல்ல சாப்பாடு, குப்பை அப்படின்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. இனிப்பு மேலேயும் உட்காரும், அழுக்கு மேலேயும் உட்காரும். நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஆனா தேனி அப்படி இல்ல. அதுக்கு ஒரே இலக்கு தான், பூக்களும் அதுல இருக்கிற தேனும் மட்டும்தான். இந்த ஒப்பீடு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இந்த வீட்டு ஈயோட குணம் சில மனிதர்களை குறிக்குது. அவங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கையோ ஒரு உறுதியான பாதையோ இருக்காது. சில சமயம் நல்ல விஷயங்கள் செய்வாங்க, சில சமயம் கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு நிலையான திசை இல்லாம போயிட்டு இருக்கும். இவ்ளோ நேரம் நம்ம சில உதாரணங்களையும் விளக்கங்களையும் பார்த்தோம். இப்போ இந்த தியானத்தோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். இது வெறும் ஒரு கவனிப்பில்ல, இது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு நேரடியான கட்டளை. இந்த ஒரு வரிதான் இந்த முழு தியானத்தோட உயிர் நாடியே இதுதான். இது நம்ம இதயத்துக்கிட்ட, நம்ம மனசுகிட்ட நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. மனசே, புழு மாதிரி இருக்காத, ஈ மாதிரி இருக்காத, தேனிய போல இரு. நல்லத மட்டுமே தேர்ந்தெடு, நல்லத மட்டுமே தேடு அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். பாருங்க, இது வெறும் ஒரு தத்துவம் கிடையாது. இது ஒரு தினசரி பயிற்சி. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம எடுக்கிற முடிவுகள்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கவனத்தை எது மேல செலுத்துறோம்? நாம தேனை தேடுறோமா இல்ல கண்டடத்துலயும் போய் உட்கார்றோமா அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகே, தேனி மாதிரி நல்லதையே தேடணும்னு சொல்றோம். அப்படி நாம சேகரிக்க வேண்டிய அந்த உன்னதமான தேன் எது? கடைசி பகுதி இது ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. நாம தேடுற அந்த தேனுங்கிறது வெறும் உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல அது இறைவனோட இணையறத குறிக்குது. மூலத்தோட கடைசி வரிகள் தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடல் மூலமா இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சத்தையே நமக்கு காட்டுது. தாயுமானவரோட இந்த வரிகளோட அழக பாருங்க. இறைவன் எல்லா திசைகள்லயும் நிறைஞ்சிருந்து நம்ம இதயத்திலேயே ஒரு தெவிட்டாத ஆனந்த தேனா ஊர்றாராம். இதுதான் நாம தேட வேண்டிய உண்மையான தெய்வீக தேன். இந்த ஆனந்தத்தை அடையிறதுதான் தேனியோட பாதையில போறதோட இறுதி இலக்கு. இந்த அலசல் ஒரு கேள்வியோட முடியுது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தேர்வுகள் இருக்கு. இந்த தேனியோட ஞானத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கவனத்தை, உங்க சக்திய நீங்க எங்க செலவிட போறீங்க?
நீங்க தேடப் போற அந்த தேன் எது? யோசிச்சு பாருங்க.